ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான கான்செப்டை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ட்ரக் இன்ஸ்பெக்டர் அண்ட் ட்ரக் அனலிஸ்ட் போஸ்ட்டுக்கான மெயின் சப்ஜெக்ட் பேப்பர் எப்படி படிக்கிறது. ஸோ இந்த லாஸ்ட் 60 டேஸில் எப்படி ரிவ்யூ பண்ணுறது, எந்த சப்ஜெக்ட்டு, அதில் எந்த சாப்டர், அதில் எந்த டாபிக்ஸ், ஸோ நம்ம எதை கான்சன்ட்ரேட் பண்ணி எப்படி படிக்கிறது, முக்கியமான சாப்டர்ஸ்லாம் என்னென்ன, ஸோ அதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வீடியோஸ் வரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலிங்க இந்த எக்ஸாமை 3 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று பார்ட் 1, 2 and 3. ஸோ பார்ட் 1 போன கிளாஸ்லேயே நம்ம இதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளானிங்காக நம்ம இன்றைக்கி இதை கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100 கொஷின்ஸ் கேட்பாங்க, 150 மார்க்ஸ், 60 மினிமம் மார்க்ஸ் எடுக்கணும். ரெண்டாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட், இதுலேயும் 100 கொஷின்ஸ் 150 மார்க்குக்கு. தேர்டு நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட் பேப்பர், இதில் 200 கொஷின்ஸ், மொத்தம் 300 மார்க். ஸோ இதில் எந்த பார்ட்டையும் நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம தமிழில் பாஸ் ஆனால் மட்டும்தான் ஜென்ரலுக்கும் ப்ளஸ் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம எவால்வேஷனுக்காக எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ அப்படி தமிழில் பாஸ் பண்ணாலும் நம்ம ஸ்கோர் நல்லா எடுக்கணும் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடி அப்டிடியூட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்டு மெயின் சப்ஜெக்ட் பேப்பரில் நம்ம தரவாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஸ்கோர் வரும், அப்போ தான் நம்ம மார்க் கட் ஆஃப்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இதில் எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியே ஆகணும். ஸோ இருந்தாலும் இந்த லாஸ்ட் டைமில் நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, நாங்கள் யாராவது ஃப்ரெஷ் கிராஜுவேட் இருந்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சப்ஜெக்ட் பேப்பரில் அப் டு டேட் நாலேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாமே நீங்கள் தமிழ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்காக கொஞ்சம் டைமை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அல்லது சில பேர் ஆல்ரெடி குரூப் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் தமிழ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடி மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்டில் கொஞ்சம் அப் டு டேட்டாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் சப்ஜெக்ட் பேப்பரில் அதிக நேரம் கவனம் செலுத்தலாம். ஓகேங்களா? ஸோ இல்லை, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, இந்த 5 ஹவர்ஸ் ஃபஸ்ட்டு 2 பார்ட்க்கும் நெக்ஸ்ட் 5 ஹவர்ஸ் மெயின் சப்ஜெக்ட் பேப்பருக்கும் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங் யுவர் நாலேஜ், அதை பொறுத்து நீங்கள் டைம் ஷெடியூலை போட்டு அது பிரகாரம் படிங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் எல்லாத்தையும் கலந்து படிச்சிங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் லாஸ்ட் டைமில் உங்களுக்கு நீங்களே ஒரு ஷெடியூல் போட்டு பிரித்து படிங்க. ஸோ 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் மெயின் கட் ஆஃப்க்கு முக்கியமானதை கை கொடுக்குறது நம்ம சப்ஜெக்ட் பேப்பர். அந்த சப்ஜெக்ட் பேப்பரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நமக்கு கொடுத்த சிலபஸ் பிரகாரம் இந்த சப்ஜெக்ட் பேப்பரை 7 சப்ஜெக்டாக இங்கே பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு முக்கியமான சப்ஜெக்ட் ஃபார்மசூட்டிக்ஸ். யூஸ்வலாகவே எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஜிபேட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஃபார்மசூட்டிக்ஸ் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட 100க்கு 25லிருந்து 30% ஆஃப் கொஷின்ஸ் இந்த ஃபார்மசூட்டிக்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபார்மசூட்டிக்ஸ் முக்கியமான சப்ஜெக்ட். ஸோ அதில் என்னென்ன டாபிக்ஸ் நாம் லாஸ்ட் டைமில் படிக்கலாம் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபார்மகோபியா, அதாவது எல்லா எடிஷனும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டு லாஸ்ட் அப் டு டேட் எடிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கான அடெண்டம் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ லேட்டஸ்ட் எடிஷன்ஸ் என்னென்ன, அந்த லேட்டஸ்ட் இந்தியன் ஃபார்மகோபியா எடிஷன்ஸில் எத்தனை வால்யூம் ஆஃப் புக்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மசூட்டிக்கல் லெஜிஸ்லேஷன்ஸ் பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மசி ஃபீல்டு டெவலப்மெண்ட் ஹிஸ்ட்ரி இன் இந்தியா. ஸோ எப்படி நம்ம இந்தியாவில் ஃபார்மசி ஃபீல்டு டெவலப் ஆச்சு. ஸோ எஜுகேஷன் கரிக்குலமாக இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங், சேல்ஸ், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ட்ரக், ஸோ இதை பற்றின எது இருந்தாலும் சரி, எப்படி டெவலப் ஆச்சு அதை பற்றின பேசிக் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதில் இந்த சோப்ரா கமிட்டி பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது அடிக்கடி கேட்பாங்க. நிறையா கமிட்டிஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் படிங்க. சோப்ரா கமிட்டி, ஸோ அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, ஸோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எப்படி அந்த நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்த எஜுகேஷனுக்காகவும் இந்த ட்ரக் குவாலிட்டிஸ், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ட்ரக் மேனுஃபேக்சரிங், சேல்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்காகவும் ஹெல்ப் பண்ணிச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணக்கூடியது இந்தியன் ஃபார்மகோபியா. அதை தவிர பிரிட்டிஷ் இருக்குது, யூஎஸ்பி இருக்குது. இது கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. ஸோ அதனுடைய எடிஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் ஃபார் சைல்டு டோஸ் கால்குலேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். ஸோ பேஸ்ட் ஆன் ஏஜ், பேஸ்ட் ஆன் பாடி வெயிட், பேஸ்ட் ஆன் பாடி சர்ஃபேஸ் ஏரியா, இதுக்கான ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. ஓகே, யங்ஸ் ஃபார்முலா, டில்லிங்ஸ் ஃபார்முலா, அந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு நீங்களே ஒரு வேல்யூ வச்சு கால்குலேஷன் மேத்தமெட்டிக் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு டைல்யூஷன்ஸில் கால்குலேஷன்ஸ் மெத்தடில் அலிகேஷன்ஸ் மெத்தட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பேசிக்ஸாக.
அதாவது ப்ரூஃப் ஸ்ப்ரிட் பற்றி கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அதில் அலிகேஷன்ஸ் மெத்தட் பார்த்துக்கோங்க. அந்த நெக்ஸ்ட்டு அந்த லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸில் 2 டோசேஜ் ஃபார்ம்ஸை நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து சஸ்பென்ஷன், ரெண்டாவது எமுல்ஷன். இதை எப்படி ஃபார்முலேஷன்ஸ் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் சஸ்பென்ஷனாக இருந்தால் என்ன சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன்ஸ் இதை வந்து எப்படி எவால்வேட் பண்ணுறது, ஸோ ஃப்ளாக்குலேஷன்ஸ்னால் என்ன, டீஃப்ளாக்குலேஷன்ஸ்னால் என்ன, ஸோ இதை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எமுல்ஷன்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் எமுல்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன எமுல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த நெக்ஸ்ட் ஹெச்எல்பி மெத்தட் வந்து எப்படி எமுல்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, அதாவது ஹைட்ரோஃபிலிக் லிப்போஃபிலிக் பேலன்ஸ் வேல்யூவை வச்சு நாம் எப்படி வந்து என்ன டைப் ஆஃப் எப்படி எமுல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் சர்ஃபெக்டண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸ் பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். அடிக்கடி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் யூஸ்வலாக கேட்குறது சஸ்பென்ஷன் அண்டு எமுல்ஷன். நெக்ஸ்ட் ஃபார்மசூட்டிக்கல் பஃபர்ஸ். ஸோ ஃபார்மசூட்டிக்கல்ஸில் வந்து இப்போ மார்க்கெட் ப்ரிப்பரேஷன்ஸில் என்னென்ன பஃபர்ஸ் வந்து காமனாக யூஸ் பண்ணுறாங்க, முக்கியமாக பஃபர்ஸ்னுடைய மெக்கானிசம்ஸ் என்ன, அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, ஓகேங்களா, அதை கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துங்க ப்ரோசஸ். இதில் வந்து இந்த ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜியில் நீங்கள் அல்லது ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் B.Pharmacyயில் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா சைஸ் ரெடுக்ஷன், சைஸ் செப்பரேஷன், மிக்சிங், ஃபில்ட்ரேஷன், சென்ட்ரிஃபிகேஷன், எவாபரேஷன், ட்ரையிங், டிஸ்டிலேஷன்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் டேப்லெட் கோட்டிங். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் எல்லா ப்ராசஸ்க்கும் பேசிக் பிரின்சிபிள் படிச்சுக்கோங்க, பேசிக் கான்செப்டை வந்து படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ எப்படினாலும் கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம், ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து எந்த பிரின்சிபிள்ஸில் வந்து அது ஒர்க் ஆகுது. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப வந்து மெனக்கிட வேண்டாம், பேசிக் பிரின்சிபிள்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் ஃபார் மிக்சிங்னா அதில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம், ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன, பர்டிகுலர் ஃபார்முலேஷன்ஸ்க்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ், அது வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எந்த பிரின்சிபிள்ஸில் வந்து ஒர்க் ஆகுது அதை மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரக் சால்யூபிலிட்டி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சால்யூபிலிட்டி ப்ரீ ஃபார்முலேஷன் ஸ்டடியில் நம்ம முக்கியமாக படிக்கக்கூடியது வந்து ட்ரக் சால்யூபிலிட்டி. நெக்ஸ்ட்டு PKA அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு ட்ரக் வந்து நம்ம ஓரலாக எடுத்ததுக்கப்புறம் அதனுடைய சால்யூபிலிட்டி அண்ட் பெனிட்ரேஷன்ஸ் வந்து இந்த PKAவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா, அதாவது PKAனா என்ன அப்படின்னா, எந்த pHல ஒரு ட்ரக் வந்து 50% அயனைஸ்டும் 50% வந்து அன்அயனைஸ்டும் இருக்கோ அதை தான் நம்ம அந்த ட்ரக்னுடைய PKA அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் இந்த அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஏன் இங்கே முக்கியம் அப்படின்னா, யூஸ்வலாகவே வந்து ஹைலி அன்அயனைஸ்டு ட்ரக்ஸ்னுடைய பெனிட்ரேஷன்ஸ் வந்து அயனைஸோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும் அண்ட் ஆல்சோ இட் வில் அஃபெக்ட் இன் சால்யூபிலிட்டி. ஸோ அப்போது ஒரு ட்ரக் பெனிட்ரேஷன்ஸ்க்கு வந்து PKA ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பயோஃபார்மசூட்டிக்கல் கிளாசிஃபிகேஷன்ஸ், கிட்டத்தட்ட கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 4 வரைக்கும் எல்லாத்தையும் படிச்சு. ஸோ கிளாஸ் 1னா என்னென்ன, ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ட்ரக் இண்டிவிஜுவல் ட்ரக் மாலிகூல்ஸ்னுடைய சால்யூபிலிட்டி அண்ட் மெம்பரேன் பர்மியபிலிட்டி இதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு நியூ ட்ரக் ஃபார்முலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸிபியன்ஸ், சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ஸ், டேப்லெட், கேப்சூல் அண்ட் பவுடர் ஃபார்முலேஷன்ஸ். இதுக்கு நம்ம என்னென்ன எக்ஸிபியன்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் டேப்லெட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு வந்து என்னென்ன பல்க் ஃபார்மிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன கிளைடன்ட் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன டிஸ்இன்டகிரண்ட் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன கலரிங் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா, என்னென்ன லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது போல் ஒவ்வொரு டோசேஜ் ஃபார்ம்ஸ்க்கும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கேப்சூல், அதுக்கு என்னென்ன நம்ம எக்ஸிபியன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எமுல்ஷன் அண்ட் சஸ்பென்ஷன், அதுக்கு என்னென்ன எக்ஸிபியன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம்ஸ், க்ரீம் அண்ட் ஆயின்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஆயின்மெண்ட்டுக்கு என்னென்ன ஆயின்மெண்ட் பேஸ் வந்து என்னென்ன பேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், அந்த பேஸ்னுடைய டைப்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க, கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் லைக் அந்த ஒரு டெக்ஸ்ட் புக் எடுத்தால் எல்லாத்தையும் படித்து அதிலிருந்து நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸ் சம்மரைஸ் பண்ணி நெக்ஸ்ட் சம்மரைஸ் பண்ணதுக்கப்புறம் MCQ ப்ராக்டிக்ஸ் போங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ், அதில் நீங்கள் முக்கியமாக படிக்கக்கூடியது கிளாஸ் கண்டெய்னர்ஸ். அந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ்னுடைய டைப்ஸ் என்னென்ன, ஒவ்வொரு டைப்ஸ்னுடைய கான்ஸ்டிடியூன்ட்ஸ் என்னென்ன, ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதனுடைய குவாலிட்டி டெஸ்ட், கிளாஸ்னுடைய குவாலிட்டி டெஸ்ட். அதுக்கு அடுத்தது முக்கியமானது வந்து ரப்பர் க்ளோசர்ஸ். அந்த ரப்பர் க்ளோசர்ஸ் வந்து அதனுடைய குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட் என்னென்ன, ஸோ அதை கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. கிளாஸ் கண்டெய்னர்ஸ் அண்ட் ரப்பர் க்ளோசர்ஸ், அதை பார்த்துக்கோங்க, ரப்பர் க்ளோசர்ஸ். இந்த நெக்ஸ்ட் பயோ அவைலபிலிட்டி அண்ட் பயோ ஈக்குவலன்ட் ஸ்டடி. அந்த பயோ அவைலபிலிட்டியில் வந்து பயோ அவைலபிலிட்டினா என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக்கில் வந்து எவ்வளோ அன்சேஞ்சு ட்ரக்ஸ், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் த ட்ரக் வந்து ஒரு பிளட் சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு ரீச் ஆகுதோ அதை தான் நம்ம பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் பயோ ஈக்குவலன்ஸ் அப்படின்னா, மார்க்கெட்டில் சேம் ட்ரக்ஸ் சேம் ஃபார்முலேஷன்ஸில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் பயோ அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு ஸ்டடி தான் பயோ ஈக்குவலன்ஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இந்த சாப்டரில் நீங்கள் முக்கியமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது இன்விட்ரோ ட்ரக் டிசொல்யூஷன்ஸ் மாடல்.
இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கே அப்படின்னா இன்விட்ரோ இன்விவோ கோரலேஷன்ஸ்க்கு வந்து ஐவி அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு யூஸ் ஆகும். இதில் நீங்கள் வந்து இன்விட்ரோ ட்ரக் டிசொல்யூஷன்ஸ் மாடல், இந்த இன்விட்ரோ ட்ரக் டிசொல்யூஷன் ஸ்டடீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டேப்லெட்டில் வந்து தனியாக கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதை போய் நீங்கள் படிக்கலாம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன டைப் ஆஃப் அப்பார்டஸ் இருக்குது, டைப் 1லேருந்து டைப் 7 வரைக்கும் என்னென்ன டைப்ஸ், அந்த ஒவ்வொரு டைப்ஸும் வந்து எந்த டைப் ஆஃப் ஃபார்முலேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம், ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து படிக்கணும், கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பயோ ஈக்குவலன்ஸ் ஸ்டடீஸ். ஸோ பயோ ஈக்குவலன்ஸ்னால் என்ன, அப்சொல்யூட் அப்சொல்யூட் பயோ அவைலபிலிட்டினா என்ன, ரிலேட்டிவ் பயோ அவைலபிலிட்டினா என்ன, ஸோ என்னென்ன ஸ்டடீஸ் வந்து பண்ணி எப்படி மேத்தமெட்டிக்ஸ் டெரிவேஷன்ஸில் நம்ம அந்த பயோ ஈக்குவலன்ஸ் ஸ்டடி பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கம் ஃபார் பயோஃபார்மசூட்டிக்ஸ் வந்து இதில் நம்ம பார்க்கக்கூடியது கைனெட்டிக்ஸ் முக்கியமாக, அதாவது அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம் அண்ட் எலிமினேஷன் ஆர் எக்ஸ்க்ரீஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் பேசிக்ஸாக பார்க்கக்கூடியது அப்சார்ப்ஷன் ப்ராசஸ், என்னென்ன அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுது. அதில் முக்கியமாக நான் ஆல்ரெடி சொன்னது பிகேஏ, அயனைசேஷன் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னால் என்ன, வால்யூம் ஆஃப் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னால் என்ன, இது எந்த அளவுக்கு வந்து ஒரு லோடிங் டோஸ்க்கும் ஒரு ட்ரக் ஹால்ஃப் லைஃப்க்கும் அல்லது வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் டோஸ்க்கும் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் மெட்டபாலிசம், இது வந்து பேசிக் என்ன, 2 ஃபேஸ் இருக்குது, ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2. ஸோ ஃபேஸ் 1ல் என்னென்ன மெக்கானிசம்ஸ் நடக்குது, என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, ஃபேஸ் 2ல் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரோட்ரக்ஸ்னால் என்ன, அவ்வளோதான், அது மட்டும் போதும், ரொம்ப உள்ள டெப்த்தில் போக வேண்டாம் லாஸ்ட் டைமில். நெக்ஸ்ட் எலிமினேஷன்ஸ்னால் என்ன, எலிமினேஷன்ஸ், டோட்டல் எலிமினேஷன்ஸ்னால் என்ன, தென் ரீனல் எலிமினேஷன்ஸ்னால் என்ன, அண்ட் தென் ஃபஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக் எலிமினேஷன்ஸ்னால் என்ன, 0 ஆர்டர் கைனெட்டிக் எலிமினேஷன்ஸ்னால் என்ன, இதை பற்றின கொஞ்சம் பேசிக் மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த கம்பார்ட்மெண்டல் மாடல், ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் வந்து கம்பார்ட்மெண்டல் மாடல் வந்து கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஆல்ரெடி சொன்னது போல் கைனெட்டிக் எலிமினேஷன் அண்ட் ஃபேக்டர் அஃபெக்டிங் ட்ரக் அப்சார்ப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி படித்தது தான் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிக்ஸ் அண்ட் குட் லெபார்ட்டரி ப்ராக்டிக்ஸ். ஸோ அதில் வந்து டிக்யூஎம்னா என்ன, ஐசிஹெச் கைட்லைன்ஸ், என்ஏபிஎல் பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்ஸில் அவைலபிள். நெக்ஸ்ட்டு எஸ்யூபேக் கைட்லைன்ஸ் வந்து அப்படின்னா என்னென்னா ஸ்கேல் அப் அண்ட் போஸ்ட் அப்ரூவல் சேஞ்சஸ், அதாவது ஒரு நியூ ட்ரக் அப்ளிகேஷன் கொடுத்ததுலேருந்து அந்த ட்ரக் கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டுக்கு வர்ற வரைக்கும் என்னென்ன கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது இந்த எஸ்யூபேக் கைட்லைன்ஸ் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து கூகுளில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவைலபிள், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அல்லது நீங்கள் படித்த ஒரு ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்தியன் ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ சிடிஎஸ்சிஓனா என்ன, ஸோ அதில் யாரெல்லாம் மெம்பர்ஸ், அவங்களுடைய டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ அப்படின்னா என்ன, உங்களுடைய டியூட்டிஸ் என்னென்ன. அந்த நெக்ஸ்ட் ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டிஸ் அண்ட் தென் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட், COPP. ஸோ இந்த ரெகுலேட்டரி பாடிஸினுடைய இந்த மூணு ரெகுலேட்டர் பாடிஸினுடைய அதில் யாரெல்லாமே வந்து பர்சனல்ஸ், அவங்களுடைய எலிஜிபிலிட்டி, அவங்களுடைய டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அதை மட்டும் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி கண்ட்ரோல், ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் டெக்னிக்ஸ். ஸோ ஒரு ஃபார்மசியில் எப்படி ஸ்டாக் அவுட் இல்லாமல் பார்த்துக்கிறது, ஸ்டாக்கை எப்படி மெயின்டைன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்னென்ன யுக்திகள் இருக்குது, இதுக்கு என்னென்ன ஸ்டடீஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அனலைசிஸ், EOQ மெத்தட் அண்ட் தென் இது போல் நிறைய ஸ்டடீஸ்லாம் இருக்குது. இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்டாக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஓகேங்களா? அண்ட் தென் வெட் அனலைசிஸ். ஸோ இது போல் ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணியே தான் ஆகணும். ஓகேங்களா? இதிலிருந்து பேசிக்ஸாக ஒரு கொஷின்ஸ் கம்பல்சரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். இந்த நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் வந்து இன் டெப்த்தாக வேண்டாம், லாஸ்ட் டைமில் அப்படின்னா என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் ரிலீஸ். அதே மாதிரிங்க இந்த கன்வென்ஷனல் டோசேஜ் ஃபார்ம், அதாவது இமிடியேட் ரிலீஸ் டோசேஜ் ஃபார்ம்ஸ் அண்ட் தென் மாடிஃபைட் ரிலீஸ் டோசேஜ் ஃபார்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சஸ்டைன் ரிலீஸ்னா என்ன, எக்ஸ்டெண்டட் ரிலீஸ்னா என்ன. ஸோ இந்த மாடிஃபைட் ரிலீஸ்க்கும் இந்த இமிடியேட் ரிலீஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதை விட கம்பேர் பண்ணும்போது இந்த நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்னா என்னென்னு கொஞ்சம் பேசிக்ஸாக கம்பேரிட்டிவாக படிச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதில் கண்ட்ரோல்டு டிரான்ஸ்டெர்மல் ட்ரக் டெலிவரி, டார்கெட் ட்ரக் டெலிவரி, இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஃபார்மசூட்டிக்ஸில் டேப்லெட்ஸில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் மீகோசால் ட்ரக் டெலிவரி சிஸ்டம், மைக்ரோ என்கேப்சுலேஷன்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபார்மசூட்டிக்ஸ் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் கம் ஃபார் ஃபார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜி. இதுவும் கிட்டத்தட்ட ஃபார்மசூட்டிக்ஸில் தான் வரும். இருந்தாலும் நம்ம சிலபஸில் தனியாக கொடுத்துருக்குறாங்க, தனி யூனிட்டில் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துங்க
லாஸ்ட் டைமில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு 5 பாயிண்ட்ஸை மட்டும் டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெரிலைசேஷன்ஸ் மெத்தட். என்னென்ன ஸ்டெரிலைசேஷன்ஸ் மெத்தட் இருக்குது? ஸ்டெரிலைசேஷன்ஸ் அதில் வந்து கெமிக்கல் டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ்னால் என்ன, ஃபிசிக்கல் மெத்தட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன்ஸ் அண்ட் ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்டெரைல் பண்ணுறோம். ஃபஸ்ட் டாபிக் ஸ்டெரிலைசேஷன்ஸ் மெத்தட் கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. இதில் இருந்து டெஃபினட்டாக கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெரிலிட்டி டெஸ்ட். ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸில் மைக்ரோபியல் கண்டாமினேஷன் ஆர் க்ரோத் ஸ்டடி பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டெரிலிட்டி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எஸ்பெஷலி பேரண்டல் அண்ட் ஆப்தால்மிக் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக ஸ்டெரிலிட்டி டெஸ்ட். என்னென்ன ஸ்டெரிலிட்டி டெஸ்ட் இருக்குது? ஸோ அதில் வந்து மெம்பரன் ஃபில்ட்ரேஷன் டெஸ்ட், தென் டைரக்ட் இனாகுலேஷன் டெஸ்ட், இந்த மாதிரி ஸ்டெரிலிட்டி டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பைரோஜன் டெஸ்ட்னா என்ன, லால் டெஸ்ட்னா என்ன, ஸோ அது பேசிக்ஸாக பிரின்சிபிள்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டெரிலிட்டி டெஸ்ட்டு படிங்க. நெக்ஸ்ட் மைக்ரோபயாலஜிக்கல் அசே. இந்த மைக்ரோபயாலஜிக்கல் அசையில் வந்துங்க கல்ச்சர் டெக்னிக்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த கல்ச்சருக்கு என்னென்ன மீடியா யூஸ் பண்ணுறோம், அதனுடைய காம்போசிஷன்ஸ் என்ன, ஒரு 2-3 முக்கியமான மீடியாஸ் இருக்குது. ஓகேங்களா? அதை பற்றி அதில் என்னென்ன காம்போசிஷன்ஸ் இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு மீடியாவும் எதுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் பாக்டீரியாவுக்கு வந்து நாம் யூஸ் பண்ணுறோம் அது பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. மீடியா அண்டு கல்ச்சர் டெக்னிக்ஸ். நெக்ஸ்ட்டு அசே மெத்தட். என்னென்ன அசே மெத்தட் இருக்குது? மைக்ரோபயாலஜிக்கல் அசையில் என்னென்ன அசே மெத்தட் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் கப்லேட் அசே மெத்தட் அண்ட் தென் டர்பிடிமெட்ரிக் அசே மெத்தட். ஓகேங்களா? ஸோ இந்த டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸ், வைட்டமின்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் வந்து எப்படி அசே பண்ணுறது. ஸோ இந்த என்னென்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் அப்படிங்கிறது சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லா ட்ரக்ஸும் சிலபஸில் கொடுத்த எல்லா ட்ரக்ஸ்க்கான பேசிக் மைக்ரோபயாலஜிக்கல் அசே வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து 3வது டாபிக். ஃபஸ்ட்டு ஸ்டெரிலைசேஷன், 2வது ஸ்டெரிலிட்டி டெஸ்ட், 3வது மைக்ரோபயாலஜிக்கல் அசே, 4வது வந்து ஏசெப்டிக் டெக்னிக்ஸ். ஓகேங்களா? ஒரு ஏசெப்டிக் ஏரியாவில் கண்டாமினேஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து நாம் யூஸ் பண்ண போகிறோம். அதில் லேமினார் ஏர் ஃப்ளோனா என்ன, ஹெப்பா ஃபில்டர் பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம 5வது பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பிளட் ப்ராடக்ட்ஸ். பிளட் வந்து எப்படி ப்ராசஸிங் பண்ணுறது, எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறது, ஹோல் ஹியூமன் பிளட் பிளாஸ்மானா என்ன, அதை எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறது, அண்ட் தென் நெக்ஸ்ட் ட்ரைடு பிளாஸ்மா ப்ராடக்ட், அதனுடைய என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, அப்புறம் பிளாஸ்மானுடைய கான்ஸ்டிட்யூன்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, அதை பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதிலே வந்து ஃபெர்மெண்டேஷன்ஸ் மெத்தட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக், பெனிசிலின், சிட்ரிக் ஆசிட், வைட்டமின் B12 அதாவது சைனோகோபாலமைன், குளுட்டமிக் ஆசிட்ஸ், ஆன்டிஃபங்கல் ட்ரக் கிரிசியோஃபெல்வின், இது எல்லாமே வந்து எப்படி ஃபெர்மெண்டேஷன்ஸ் மெத்தடில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அவ்வளோதாங்க இந்த ஃபார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜியில் 5 டாபிக்ஸ்: ஸ்டெரிலைசேஷன், ஸ்டெரிலிட்டி டெஸ்ட், மைக்ரோபயாலஜிக்கல் அசே, ஏசெப்டிக் டெக்னிக்ஸ், பிளட் ப்ராடக்ட் அண்ட் ஃபெர்மெண்டேஷன்ஸ். இது 5 மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கம் ஃபார் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஆக்சுவலி நம்ம வந்து B.pharmல படித்த எல்லாமே இங்கே கொடுக்கல. ஓகே, நம்ம நிறையா படிச்சிருக்கிறோம். நிறைய பயோகெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்கல், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ்டு ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் மெடிசினல் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி பயோகெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நிறையா படிச்சிருக்கிறோம். அதில் செலக்டிவாக மட்டும் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்துங்க ரேடியோ ஃபார்மசூட்டிக்கல்ஸ், இதில் ரேடியோ ஐசோடோப்ஸ்னால் என்னென்ன, இந்த ரேடியோ ஐசோடோப்ஸை வந்து எப்படி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறது, அதாவது ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ஐசோடோப்ஸை வந்து நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, GMCனா என்ன, கெய்கர் முல்லர் கவுண்டர்னா என்ன, அதனுடைய பேசிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதனுடைய ஃபார்மசூட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, நவ்ய டேஸ் என்னென்ன ரேடியோ ஐசோடோப்ஸ் வந்து ஃபார்மசி ஃபீல்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபார் டயக்னாசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்காக. ஓகேங்களா? அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் அயோடின், ஃபாஸ்பரஸ், ஸோ இந்த மாதிரி என்னென்ன ரேடியோ ஐசோடோப்ஸ் வந்து நம்ம நவ்ய டேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கம் ஃபார் லிமிட் டெஸ்ட், இம்பியூரிட்டிஸ். ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டில் வந்து ஒரு என் ப்ராடக்ட்டில் வந்து கண்டிப்பாக மினிமம் அமௌண்ட் ஆஃப் த இம்பியூரிட்டிஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அது எந்த அளவுக்கு அக்செப்டபிள், எந்த லிமிட்டில் இருக்கணுங்கிறத இந்த லிமிட் டெஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் லேபில் லிமிட் டெஸ்ட் ஃபார் ஹெவி மெட்டல்ஸ், லிமிட் டெஸ்ட் ஃபார் அர்சனிக், லிமிட் டெஸ்ட் ஃபார் லெட், லிமிட் டெஸ்ட் ஃபார் அயரன், குளோரைட், சல்ஃபேட். இதுக்கான எல்லா லிமிட் டெஸ்ட் படிச்சுக்கோங்க. முக்கியமாக அதனுடைய பேசிக் பிரின்சிபிள் படிச்சுக்கோங்க. இந்த லிமிட் டெஸ்ட்டில் என்னென்ன ரியேஜன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அந்த ரியேஜன்ஸ் வந்து அந்த பேசிக் மெக்கானிசமில் எங்கே யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லிமிட் டெஸ்ட் ஃபார் அயரனுக்கு வந்து தயோகுளிகோலிக் ஆசிட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க. ஒப்பலசன்ஸ்னா என்ன, டர்படிட்டினா என்ன, கலரிங்னா என்ன, ஸ்டாண்டர்ட்னா என்ன, டெஸ்ட்னா என்ன, இதை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. ஸோ லிமிட் டெஸ்ட் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் இம்பியூரிட்டிஸ்னா என்ன, சோர்ஸ் ஆஃப் இம்பியூரிட்டிஸ், ப்ரிசிஷன்ஸ்னா என்ன, அக்யூரசினா என்ன. ஓகேங்களா? இதை பற்றி கொஞ்சம் பேசிக் டெஃபினேஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து முக்கியமானது ஆசிட்னா என்ன, பேஸ், ஆசிட் பேஸ் கான்செப்ட் என்னென்ன கான்செப்ட் இருக்குது, அர்ஹீனியஸ் என்ன சொன்னார், பிரான்ஸ்டட் லவ்ரி என்ன சொன்னார், லீவ்ஸ் தியரி என்ன சொன்னார், பஃபர்ஸ்னா என்ன. ஓகேங்களா? அதை பற்றி கொஞ்சம் ஆசிட் பேஸ் பஃபர்ஸ் பற்றி, பஃபர்ஸ்னுடைய மெக்கானிசம்ஸ் என்னென்ன பஃபர்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட்டு இன்ஆர்கானிக் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் நம்ம நிறைய இன்ஆர்கானிக் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து படிச்சிருப்போம். ஸோ அவங்க வந்து இதில் 3 கேட்டகரிஸ் மட்டும் கேட்டிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ஏஜென்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக்கல் ஏஜென்ட்ஸ்,
தேர்டு வந்து டென்டல் ப்ராடக்ட்ஸ் இதை மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி படித்தது வந்து ஃபார்மசியில் B.pharmல என்னென்ன படிச்சிருக்கோம்னா கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ஏஜென்ட்ஸில் ஆன்டாசிட் படிச்சிருக்கிறோம், அண்ட் தென் ப்ரொடக்டிவ் GIT ப்ரொடக்டிவ்ஸ் படிச்சிருக்கிறோம், அண்ட் தென் அப்சர்பன்ஸ் இன் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட், அதுக்கப்புறம் என்னது கெத்தார்டிக்ஸ் ஆர் லாக்ஸேட்டிவ்ஸ். ஸோ இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் தென் டாபிக்கல் ஏஜென்ட்ஸ், டாபிக்கல் ப்ரொடக்டிவ்ஸ், ஆன்டிமைக்ரோபியல் அண்ட் ஆஸ்ட்ரிஞ்சன்ஸ். ஓகேங்களா, என்னென்ன இன்ஆர்கானிக் ஃபார்மசூட்டிக்கல் சப்ஸ்டன்சஸ் வந்து டாபிக்கல் ப்ரொடக்டிவ்க்கும் ஆன்டிமைக்ரோபியலாகவும் ஆஸ்ட்ரிஞ்சன்ஸாகவும் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அதில் அஃபிஷியல் ப்ராடக்ட் என்ன, அது நான் அஃபிஷியல் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் என்னென்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒவ்வொரு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸினுடைய பேசிக் ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கோங்க, ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் பார்த்துக்கோங்க, ஒரு சில பர்டிகுலர் ட்ரக்னுடைய அசே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து என்னது ஃபிசிக்கல் கேரக்டர்ஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்டோரேஜ், அசே அண்டு யூசஸ், இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. த நெக்ஸ்ட் கம் ஃபார் நேமிங் ரியாக்ஷன்ஸ். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம படிச்சிருப்போம், அவங்களே வந்து என்னென்ன நேமிங் ரியாக்ஷன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாக போச்சு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், மெட்டல் ஹைட்ரைட் ரெடுக்ஷன்ஸ், வால்ஃப் கிருஷ்ணார் ரெடுக்ஷன்ஸ், கிளமன்ஷன் ரெடுக்ஷன்ஸ், பெக்மன் அண்ட் ஸ்மித் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ இது போல் அவங்களே நேமிங் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னது, இந்த ஒவ்வொரு நேமிங் ரியாக்ஷன்ஸினுடைய பேசிக் பிரின்சிபல்ஸ் பார்த்துக்கோங்க, என்னென்ன ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ், இந்த ஒவ்வொரு நேமிங் ரியாக்ஷன்ஸ்லையும் வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆட் பண்ணுறோம், எலிமினேட் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு MCQs கேட்பாங்க. இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சிந்தசிஸ் அண்ட் மெடிசினல் யூசஸ், அதாவது மெடிசினல் கெமிஸ்ட்ரி, சிந்தட்டிக் கெமிஸ்ட்ரி. ஸோ நம்ம ஆல்ரெடி மெடிசினல் கெமிஸ்ட்ரி பார்ட் 1 அண்ட் மெடிசினல் கெமிஸ்ட்ரி பார்ட் 2ல் படிச்சிருக்கிறோம். அதில் வந்துங்க உங்கள் சிலபஸில் நீங்கள் முக்கியமான ட்ரக்ஸை வந்து சிந்தசிஸ் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அதை அந்த ஸ்டார் மார்க் போட்டிருப்பாங்க சிலபஸில், அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் சிந்தசிஸ் ஆஃப் என்னது சல்ஃபோனமைட்ஸ், சிந்தசிஸ் ஆஃப் ஹைடன்டாயின் அதாவது ஃபினிடாயின்ஸ், அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் பென்சோடைசெஃபின்ஸ், சிந்தசிஸ் ஆஃப் பார்பிச்சுரிக் ஆசிட்ஸ், இந்த மாதிரி முக்கியமான ட்ரக்ஸ்னுடைய சிந்தசிஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. என்னென்ன ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ், நடுவில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, என் ப்ராடக்ட் என்ன, அதை பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்துங்க இங்கே நீங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடியது கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸ். நம்ம ஃபார்மகாலஜியில் கிளாஸிஃபிகேஷன்ஸ் படிப்போம், அதில் ஃபார்மகாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸ் படிப்போம். ஓகேங்களா, இதில் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்பிரின் என்ன கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸ், டைக்ளோஃபெனாக் என்ன கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸ், ஃபினிடாயின் என்ன கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸ், என்ன டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ரிலேட்டடாக கிளாஸிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் ட்ரக்னுடைய சிந்தசைஸ் பார்த்துக்கோங்க, சிந்தசைஸ். ஓகேங்களா, அவ்வளோதான் சிந்தசிஸ் அண்ட் மெடிசினல் யூசஸ். அதுலேயும் வந்து எந்தெந்த சாப்டர் அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் SAR குவான்டிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டி ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டி ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். QSR ஸ்டடி என்னென்ன ஸ்டடிஸ் இருக்குது, எப்படி ஸ்டடிஸ் பண்ணுறது. அண்ட் தென் SAR, ஸோ காமனாக ஒரு சில டெரிவேட்டிவ்ஸ்னுடைய SAR கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் பார்பிச்சுரிக் ஆசிட்ஸ், மார்ஃபின், பென்சோடைசெபின், பெனிசிலின், ஃபினிடாயின், சல்ஃபோனமைட், ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன்ட் ட்ரக்ஸ், லிடோகைன், இது போல் முக்கியமான டெரிவேட்டிவ்ஸ், முக்கியமான ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ்னுடைய SAR கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இதுதான் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் நாம் இந்த லாஸ்ட் டைமில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ். நெக்ஸ்ட் கம் ஃபார் ஃபார்மசூட்டிக்கல் அனலைசிஸ். ஃபார்மசூட்டிக்கல் அனலைசிஸில் 2 இருக்குது. ஒன்று வந்து என்னது வால்யூமெட்ரிக் அனலைசிஸ், இன்னொன்று வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் அனலைசிஸ். வால்யூமெட்ரிக் அனலைசிஸ் ஒன்று, ரெண்டாவது இன்ஸ்ட்ருமெண்டல் அனலைசிஸ். இந்த வால்யூமெட்ரிக் அனலைசிஸில் அவங்களே கொடுத்துருக்குறாங்க என்னென்ன வால்யூமெட்ரிக் அனலைசிஸ் அப்படின்னா, அதில் பார்த்தீங்கன்னா நானகோஸ் டைட்ரேஷன், ரெடாக்ஸ் ஆக்சிடேஷன் ரெடுக்ஷன் டைட்ரேஷன்ஸ், டைசட்டிசேஷன் டைட்ரேஷன்ஸ், காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன்ஸ், எலக்ட்ரோமெட்ரிக் டைட்ரேஷன், கிராவிமெட்ரிக் டைட்ரேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த எல்லா டைட்ரேஷனுடைய பேசிக் பிரின்சிபிள் படிச்சுக்கோங்க. என்னென்ன சால்வன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், அதுக்கு என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், இதை மட்டும் ஒரு டேபிள் காலம் போட்டு பிரின்சிபிள்ஸ், என்னென்ன சால்வன்ஸ், என்னென்ன இண்டிகேட்டர்ஸ், அதை மட்டும் கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் அனாலிசிஸில் வந்து 2ஆக பிரிக்கலாம். ஒன்று குரோமட்டோகிராஃபி, இன்னொன்று வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. குரோமட்டோகிராஃபியில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியது தின் லேயர் குரோமட்டோகிராஃபி, காலம் குரோமட்டோகிராஃபி, பேப்பர் குரோமட்டோகிராஃபி, கேஸ் குரோமட்டோகிராஃபி. அதில் வந்து HPLC, HPTLC, ஜெல் எலக்ட்ரோஃபோரேசிஸ். இதனுடைய பேசிக்ஸ்
பிரின்சிபிள்ஸ் பார்த்துக்கோங்க, பேசிக் பிரின்சிபிள்ஸ். அண்ட் தென் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதனுடைய அப்ளிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎல்சியினுடைய அப்ளிகேஷன், ஹெச்பிஎல்சியினுடைய அப்ளிகேஷன்ஸ் சும்மா மேலோட்டமாக பாருங்கள். முக்கியமானது பேசிக் பிரின்சிபிள்ஸ் வந்து கட்டாயமாக படித்து ஆகணும். அண்ட் தென் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்து ஆகணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் யூவி, மாஸ், என்எம்ஆர், ஐஆர் அதனுடைய பேசிக் பிரின்சிபிள் பார்த்துக்கோங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் வந்து கண்டிப்பாக மினிமம் ஒரு 4 to 5 கொஷின்ஸ்னாச்சும் இந்த ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ்லேருந்து கேட்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் லாஸ்ட் டைமில் என்னால் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கூட ஃபுல்லாக படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் பேசிக் பிரின்சிபிள்னாச்சும் படிங்க. ஸோ யூவினா என்ன, அண்ட் தென் என்எம்ஆர், அண்ட் தென் மாஸ், குரோமட்டோகிராஃபி, ஹெச்பிஎல்சி, டிஎல்சி, பேப்பர் இதனுடைய பேசிக் பிரின்சிபிள் மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கம் ஃபார் ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஆர் ஃபோரன்சிக் ஃபார்மசி. முக்கியமான சப்ஜெக்ட். அதில் வந்துங்க கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 5 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு தவிர்க்க முடியாத ஒன்று ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940 அண்ட் த ரூல்ஸ் 1945. இதை நீங்கள் தெளிவாக படித்தே ஆகணும். ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கில் படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்கே ஜெயின் அது போல் ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸில் படிங்க. அல்லது புக்ஸ் இல்லைனா பரவாயில்ல, கூகுளில் போயிட்டு இந்த ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் அடிச்சிங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்ஸில் கம்ப்ளீட்டாக வரும். ஆனால் நிறையா இருக்கும். அதிலிருந்து உட்காந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கணும். ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் இதெல்லாமே நம்ம கவர் பண்ணுறதா பிளான் இருக்குது. ஸோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது இந்த ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்டில் எத்தனை சாப்டர் இருக்குது? 1 to மொத்தம் 6 சாப்டர் இருக்குது. அதெல்லாம் 2 ஷெட்யூல் இருக்குது. ஒவ்வொரு ஷெட்யூல் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது, எதுக்காக அந்த ஒவ்வொரு ஷெட்யூலும். அண்ட் தென் ஆல் பார்ட்ஸ் 1லேருந்து பார்ட்ஸ் 19 வரைக்கும் என்னென்ன இருக்குது. அண்ட் தென் ஷெட்யூல் A to Z கிட்டத்தட்ட 23 ஷெட்யூல் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எது படித்தாலும் படிக்கலனாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஷெட்யூல் 23 ஷெட்யூல் கம்ப்ளீட்டாக தரவு பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த ஷெட்யூல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ். அதில் இங்கே பாருங்கள், ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டுனா என்ன, ட்ரக் கன்சல்டேட்டிவ் கமிட்டினா என்ன, சென்ட்ரல் ட்ரக் லெபார்ட்டரினா என்ன, இந்தியாவில் எங்கெங்கே சென்ட்ரல் ட்ரக் லெபார்ட்டரி இருக்குது, எங்கே இருக்குது, அண்ட் தென் இந்த டிடிஏபி டிசிசியினுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, அதில் யார் யாரெல்லாம் மெம்பர்ஸ், யார் யாரெல்லாம் நாமினேட்டட், யார் யாரெல்லாம் எலெக்டட், யார் யாரெல்லாம் பிரசிடென்ட். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இவங்களுடைய டியூட்டி என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஸோ இவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு 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 ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங்லேருந்து அப் டு சேல் வரைக்கும் எந்த அளவுக்கு இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறது கம்ப்ளீட்டாக படித்தே தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. ஓகேங்களா. இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்டில். நெக்ஸ்ட் முக்கியமானதை நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது நம்ம போஸ்ட்டுக்கான இங்கே பாருங்கள், ட்ரக் இன்ஸ்பெக்டர் அண்ட் ட்ரக் அனலிஸ்ட். இவங்களுடைய பேசிக் எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா என்னென்ன. ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய முக்கியமான டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக் இன்ஸ்பெக்டர் அவங்களுடைய டியூட்டிஸ் என்னென்ன, எப்படி சாம்பிளிங் பண்ணுறது, அந்த சாம்பிளிங் பண்ணதுலேருந்து எப்படி சாம்பிளிங் சென்ட் பண்ணுறது ட்ரக் அனலிஸ்ட்டுக்கு, அண்ட் தென் நெக்ஸ்ட் எப்படி ரிப்போர்ட் வாங்கி ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் அவங்களுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் படிக்கணும். அதே மாதிரி அனலிஸ்ட் அவங்களுடைய டியூட்டிஸ் என்னென்ன. ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் அண்ட் ட்ரக் அனலிஸ்ட்னுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கம்ப்ளீட்டாக படிக்கணும். ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் A to Y வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஷெட்யூலும் படிக்கணும். அதில் வந்து டெப்த்தாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடியது முக்கியமான ஷெட்யூல் இருக்குது. ஓகேங்களா. என்னென்ன அப்படின்னா ஷெட்யூல் H, ஷெட்யூல் G, ஷெட்யூல் C அண்ட் C1 பயாலஜிக்கல் ப்ராடக்ட், ஷெட்யூல் P அண்டு ஷெட்யூல் X narcotic and psychotropics, biologicals and some of the drugs which is prescribed by medical practitioners. ஸோ இந்த 3 ஷெட்யூலையும் வந்து தரோவாக நீங்கள் படித்தே ஆகணும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940. நெக்ஸ்ட் கம் ஃபார் ஃபார்மசி ஆக்ட். இது ரொம்ப ஈஸி, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில்னா என்ன, அதில் யார் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க, யார் யாரெல்லாம் பிரசிடென்ட்ஸ். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரல் ஃபார்மசி கவுன்சில்ஸ். ஸோ அவங்களுடைய முக்கியமான டியூட்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் தென் அகடமிக் கண்ட்ரோல். ஓகேங்களா. அகடமிக் கண்ட்ரோல் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், ஃபார்மசிஸ்ட்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறது. ஸோ என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ். ஸோ அவங்களுடைய இந்த ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில், சென்ட்ரல் ஃபார்மசி கவுன்சிலுடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, இதை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. இல்லை நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். ஸோ ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் த ட்ரக் அண்ட் மேஜிக் ரெமெடிஸ் அப்ஜெக்ஷனல் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்ட் 1954 அண்ட் ரூல்ஸ் 1955. ஸோ இதில் வந்துங்க என்னென்ன டைப் ஆஃப் ட்ரக்ஸ்க்கு வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ரோஹிபிஷன்ஸ். ஓகேங்களா. அப்ஜெக்ஷனல் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ தேவையில்லை எந்தெந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு ப்ரோஹிபிஷன்ஸ். ஓகேங்களா. அதை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது வந்துங்க செக்ஷன் 3 என்ன சொல்லுது, செக்ஷன் 4 அண்ட் தென் செக்ஷன் 5. ஒவ்வொரு செக்ஷனும் ஒவ்வொரு பர்டிகுலர் அப்ஜெக்ஷனல் அட்வர்டைஸ்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்க்யூரபிள் டிசீஸ் வந்து எங்ககிட்ட மெடிசன்ஸ் இருக்குன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது. அண்ட் தென் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு தட் தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டட் டு த கான்ட்ராசெப்டிவ்ஸ்
அண்ட் தென் சம் அபார்ட்டிங் ஏஜென்ட்ஸ், அபார்ட்டிங் ட்ரக்ஸ். ஸோ அதை பற்றி தேவையில்லாத வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ரெகுலேஷன்ஸ் என்னென்ன, அதனுடைய விதிமீறலினுடைய என்னது பெனாலிட்டிஸ் என்னென்ன, ஃபைன் எவ்வளோ, இம்ப்ரிசோன்மெண்ட் எவ்வளோ வரும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. முக்கியமானது செக்ஷன் 3, 4 and 5. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ட்ரக் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர். ஸோ 1995 ஆரம்பித்து 2013 வரைக்கும் ஸோ என்னென்ன அமெண்ட்மெண்ட் இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரீசெண்டாக இந்த ட்ரக் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர் 2013 என்ன சொல்லுது, 1995 2030 என்ன வந்து டிஃப்ரென்ஷியேஷன், எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. அதில் முக்கியமானது வந்து நேஷ்னல் ஃபார்மசூட்டிக்கல் ப்ரைஸ் அத்தாரிட்டி NPPA பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. அவங்களுடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, ஓகேங்க, அவங்களுடைய என்ன கைட்லைன்ஸ் சொல்ல வர்றாங்க அதை பற்றி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் ரூல்ஸ் 1985. ஸோ இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்ன நார்கோட்டிக் ட்ரக்ஸ், என்னென்ன சைக்கோட்ரோபிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது லிஸ்ட்டு ஃபுல்லாக எடுக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் கல்டிவேஷன்லேருந்து ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்குமே வந்து என்னது, அதுக்கு ரெகுலேட்டிங் அத்தாரிட்டிஸ் யார் யார், ஓகேங்களா, ஆஃபீஸர்ஸ் யார் யார், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நார்கோட்டிக் கமிஷனர் பற்றி ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் என்ன சொல்லுது, ஸோ என்னென்ன எசென்ஷியல் ட்ரக்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி எல்லாமே நீங்கள் பார்க்கணும். இந்த எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் வந்துங்க அந்த ப்ரைஸ் ஃபார்முலா, இந்த 2 டாபிக்ஸும் வந்து இந்த ட்ரக் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆர்டரில் வரும். ஸோ இந்த நார்கோட்டிக் ட்ரக் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் வந்து நார்கோட்டிக் கமிஷனர் பற்றி அவங்களுடைய நார்கோட்டிக் கமிஷனர் வந்து என்னென்ன அவங்களுடைய டியூட்டிஸ் என்னென்ன, ஸோ அவங்க என்னென்ன மாதிரி அவங்களுடைய கண்ட்ரோல்லாம் எப்படி இருக்கும். ஓகேங்களா? அவங்களுடைய பேசிக் ஃபங்க்ஷன் என்னென்ன அதை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. இந்த நார்கோட்டிக் பிளான்ட்னுடைய கல்டிவேஷன்ஸ் பற்றி இதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ப்ரைஸ் ஃபார்முலா கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ப்ரைஸ் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் கம் ஃபார் ஃபார்மகாலஜி. நம்ம 7 சப்ஜெக்டில் 6வது முக்கியமான சப்ஜெக்ட் வந்து ஃபார்மகாலஜி. தவிர்க்க முடியாத ஒன்று, படித்தே தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நிறைய கொஷின்ஸ் இதிலிருந்து கேட்க வாய்ப்புகள் அதிகம். இங்கே வந்து நான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மகாலஜி அண்ட் ஃபார்மகாக்னசி, இந்த 3 சப்ஜெக்டை நீங்கள் படித்ததாகணும். மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து இதிலிருந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், இதில் நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஃபார்மகாலஜி ஒரு கடல் மாதிரி. இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்மகாலஜி, அதாவது ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் அண்டு ஃபார்மகோடைனமிக்ஸ். ஃபார்மகோகைனெட்டிக்ஸில் நம்ம ஆல்ரெடி படிச்சது தான் ADME, அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம் அண்டு எக்ஸ்க்ரீஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ பேசிக்ஸாக அப்சார்ப்ஷன்ஸ்னால் என்னென்ன, அதனுடைய ஃபேக்டர் அஃபெக்டிங், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னால் என்னென்ன, வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், மெட்டபாலிசம் phase 1 phase 2 எங்கெங்கே மெட்டபாலிசம்ஸ் நடக்கும், என்னென்ன ஆர்கான் வந்து மெட்டபாலிசமில் இன்வால்வ் ஆகுது, சைட்டோக்ரோம் பாஸ்பேட் 450 என்ன, ஸோ phase 1 என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்கும், phase 2 என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பேசிக்ஸாக பார்க்கணும். எலிமினேஷன்ஸ்னால் என்னென்ன, டோட்டல் பாடி கிளியரன்ஸ்னால் என்னென்ன, அண்ட் தென் ரீனல் எலிமினேஷன் கிளியரன்ஸ்னால் என்ன, ஃபஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ் அண்ட் தென் 0 ஆர்டர் கைனெட்டிக் எலிமினேஷன்ஸ்னால் என்ன. ஸோ இது எல்லாத்தையும் பேசிக்ஸாக நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஏரியா அண்டர் கர்வ்னா என்னென்ன, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து லோடிங் டோஸ்னா என்னென்ன, மெயின்டெனன்ஸ் டோஸ்னா என்ன, ஸோ இதை பற்றி ட்ரக்னுடைய ஹால்ஃப் லைஃப்னா என்ன. ஸோ இது எல்லாமே ஃபார்மகோகைனெட்டிக்ஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபார்மகோடைனமிக்ஸில் தென் ரெசெப்டார், என்னென்ன ரெசெப்டார்ஸ் இருக்குது, ஸோ ரெசெப்டார் ட்ரக் அதனுடைய அஃபினிட்டி என்னென்ன, ட்ரக்னுடைய எஃபிகேசி என்னென்ன, ஸோ அஃபினிட்டிக்கும் எஃபிகேசிக்கும் என்ன வித்தியாசம், தென் தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ்னா என்ன, LD50னா என்ன, லீதல் டோஸ் 50 அண்ட் தென் எஃபெக்டிவ் டோஸ் 50னா என்ன, டோஸ் ரெஸ்பான்ஸ் கர்வ், ட்ரக் ரெஸ்பான்ஸ் கர்வ்னா என்னென்ன, அண்ட் தென் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் அதனுடைய டைப்ஸ் என்னென்ன, ஒவ்வொரு டைப்ஸும் எதை பற்றி படிக்கிறது. அந்த நெக்ஸ்ட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன், தென் சைனர்ஜிசம்னா என்ன, ஆன்டாகோனிசம்னா என்ன. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் ஏகோனிஸ்ட்னா என்ன, ஆன்டாகோனிஸ்ட்னா என்ன, காம்படேட்டிவ்னா என்ன, நான் காம்படேட்டிவ்னா என்ன, ரிவர்சிபிள் அஃபினிட்டினா என்ன, இரிவர்சிபிள் அஃபினிட்டினா என்ன. ஸோ இதை பற்றி ட்ரக்னுடைய ஆக்ஷன் பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கணுங்க. ஓகேங்களா? கொஷின்ஸ் வந்து எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஏரியா அண்டர் கர்வ்னா என்ன, திடீர்னு கேட்பாங்க. ஹால்ஃப் லைஃப்னா என்ன, லோடிங் டோஸ்க்கும் ஹால்ஃப் லைஃப்க்கும் என்ன வித்தியாசம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமாக இருந்தால் அதனுடைய ஹால்ஃப் லைஃப் எப்படி இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரக்னுடைய PKA இது, அந்த என்விரான்மெண்ட் pH இது, அப்போ அதனுடைய அயனைசேஷன்ஸ் எப்படி இருக்கும். ஸோ கொஷின்ஸ் எப்படினாலும் கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம புரிஞ்சு தான் படித்தாகணும், வேறு வழி இல்லை. ஓகேங்களா? ஸோ முக்கியமான டாபிக்ஸ் ஜென்ரல் ஃபார்மகாலஜி. நெக்ஸ்ட்டு இந்த ஜென்ரல் ஃபார்மகாலஜி கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது நம்ம செய்யக்கூடிய 2வது ஸ்டெப், முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னா ட்ரக் கிளாஸிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருங்க.
ட்ரக் கிளாசிஃபிகேஷன்ஸ் படிக்கும்போது அது கூட சேர்ந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆர் பேஸ்ட் ஆன் ஃபார்மகாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ஸ் கொஷின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஒரு ஃபார்மகாலஜியில் ஒரு எக்ஸாமில் ஒரு 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 5லிருந்து 6 கொஷின்ஸ் வந்து எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அப்போது வந்து நம்ம அது கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் த ட்ரக் ட்ரீட்மெண்ட் ஃபார் என்னது ஹைப்பர் டென்ஷன். ஸோ ஆன்டி ஹைப்பர் டென்சிவ் ட்ரக் என்னென்ன கிளாசிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸில் என்னென்ன ட்ரக் இருக்குது, அதனுடைய மெக்கானிசம் என்னென்ன, டைஹைட்ரோபைரிடின் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸில் என்னென்ன ட்ரக்ஸ் வருது, அதை தவிர வேறு என்னென்ன கால்சியம் சேனல் பிளாக்கர் இருக்குது, வெரப்பமில் இருக்குது, டில்டியாசம் இருக்குது. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் பீட்டா பிளாக்கர்ஸ்னால் என்னென்ன பீட்டா பிளாக்கர்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன செலக்டிவ் என்னென்ன நான் செலக்டிவ். ஸோ அப்போ கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து படிச்சே ஆகணுங்க. எல்லா சிஸ்டம் ஃபார்மகாலஜியும் கிளாஸிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக படிச்சாகணும். ஏஎன்எஸ்லேருந்து சிஎன்எஸ்லேருந்து என்னது சிவிஎஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் ட்ரக் ஆக்டிங் ஆன் கிட்னி, அதாவது டையூரிட்டிக் ஆன்டி டையூரிட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் தென் ட்ரக் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிக்ஸ். ஸோ எல்லா சிஸ்டம் ஃபார்மகாலஜிக்கும் ட்ரக் கிளாஸிஃபிகேஷன்ஸ் தரோவாக அப் டு டேட் நீங்கள் படித்தே ஆகணும். படிக்கும்போது தயவுசெய்து மெக்கானிசம் ஆஃப் ட்ரக் ஆக்ஷன்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுலேயும் இம்பார்ட்டன்ட் ட்ரக்ஸ்னுடைய ஃபார்மகாலஜி நீங்கள் படித்தே ஆகணும். ஃபார்மகாலஜினா என்ன அப்படின்னா அப் டு ஸ்டார்டிங் ஃபார்மகோகைனட்டிக்லேருந்து அப் டு என்னது டாக்ஸிக் எஃபெக்ட் வரைக்கும் நீங்கள் எல்லாமே படிச்சாகணும். ஃபார்மகோகைனட்டிக், ஃபார்மகோடைனமிக், அதாவது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ், என்னென்ன அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ், எவ்வளோ டோஸ் கொடுக்கணும், மார்க்கெட்டில் என்னென்ன ஃபார்முலேஷன்ஸில் அவைலபிள், என்ன டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எல்லாத்தையும் நம்ம படித்ததாகணும். ஸோ என்ன ஃபேஸ் வந்து இது மெட்டபாலிசம்ஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எது வழியாக ட்ரக், இந்த ட்ரக் வந்து எது வழியாக அன்சேஞ்சு ட்ரக்காக, அது எது வழியாக எலிமினேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம படித்ததாக ஆகணும். ஸோ ஒரு சில ட்ரக்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்குறேங்க. இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பென்சோடைசிபின் ட்ரக் ஆக்டிங் ஆன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், CNS drug, benzodiazepine, barbiturates, and then local anesthetic drugs வந்து lignocaine பார்த்துக்கோங்க. and then antipyretic and anti-inflammatory acetaminophen and aspirin பற்றி பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், ஒரு சில ட்ரக்ஸ்க்கான ஆன்டிடோட், அதனோட ஒரு ட்ரக்ஸ்க்கான டாக்ஸிக் எஃபெக்ட் என்ன இருக்கும், அந்த டாக்ஸிக் எஃபெக்ட்டுக்கு என்ன ஆன்டிடோட் கொடுக்கணுங்கிறத கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அசிட்டமினோஃபின், ஆஸ்பரின், பென்சோடைசெபின், பார்பிச்சுரிக் ஆசிட்ஸ், அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து மார்ஃபின், அப்புறம் வந்து வால்போரிக் ஆசிட்ஸ், ஃபினிட்டாயின். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரக் என்ன டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும், அதுக்கு என்ன ஆன்டிடோட்ஸ் வந்து கொடுக்கணும், அது கொஞ்சம் பேசிக்ஸாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் முக்கியமான ட்ரக்ஸ் அதை ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் என்னது பேரஸ்டமால், ஆஸ்பரின், ஃபினிட்டாயின், பென்சோடைசெபின், பார்பிச்சுரிக் ஆசிட்ஸ். பென்சோடைசெபினில் ஃபார் எக்ஸாம்பிள் டயசிபாம், அண்ட் தென் முக்கியமானது வந்து டிஜாக்சின்ஸ். ஓகேங்களா? ஸோ இது என்னென்ன டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும், அதுக்கான ஆன்டிடோட்ஸ் என்னென்ன, அதை லிஸ்ட் அவுட் பண்ணி படிங்க. ஸோ சிஸ்டமேட்டிக்காக படிங்க. ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் படிங்க, அதுக்கப்புறம் அந்த ட்ரக் கிளாஸிஃபிகேஷன் படிக்கும்போது அந்த ட்ரக்னுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் முடிச்சிருங்க. அண்ட் தென் கையோட ட்ரக்னுடைய டாக்ஸிசிட்டி அண்ட் அதுக்கான ஆன்டிடோட் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், சிஸ்டமேட்டிக்காக படிங்க. ஸோ லாஸ்ட் டைமில் எல்லாத்தையும் படிச்சிங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ அட் த டைம் ஆஃப் MCQ வந்து நாம் அந்த கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டான ஆப்ஷன் கொடுக்குறதுல சிக்கல் ஆகிடும். ஓகேங்களா? ஒரு சில முக்கியமான ட்ரக்ஸ் வந்து நாங்கள் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ கொஞ்சம் அப்படியே பாருங்கள். ஏசி இன்ஹிபிட்டார்ஸில் என்னென்ன ட்ரக்ஸ் இருக்குது, எனால்பிரில், கேப்டோப்ரில், ரேமிப்ரில், அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஆன்ஜியோடென்சின் 2 அண்ட் தென் ஆன்ஜியோடென்சின் 1 என்னென்ன பிளாக்கர் இருக்குது, என்னென்ன ஆன்டி அரித்மெட்டிக் ட்ரக், ஆன்டி அரித்மெட்டிக் கிளாஸிஃபிகேஷன்ஸ் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 எல்லா ட்ரக்ஸும் படிச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் ஸ்டாட்டின் ஃபார்மகாலஜி, ஓகேங்களா, அட்டோரோஸ்டாட்டின், பேசிக்ஸ் ட்ரக்ஸ், அண்ட் தென் ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ், ஆஸ்பிரின், குளோபிட்ரஜோல், இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் லாபா, ஷாபா, அதுக்கான வித்தியாசம் என்னென்ன, அதனுடைய ஃபார்மகாலஜி பார்த்துக்கோங்க. லாங் ஆக்டிங் beta adrenergic agonist and short acting beta adrenergic agonist, and then proton pump inhibitor, அதனுடைய classification and pharmacology பார்த்துக்கோங்க. anti diabetic drugs, example metformin, என்ன அதனுடைய pharmacology. ஓகேங்களா? ஸோ அதனுடைய pharmacology எப்படி இருக்குது அதை பற்றி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேசிக்ஸ் டாக்ஸிசிட்டிக்கான என்னது ஆன்டிடோட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. கடைசி மறக்கக்கூடாதது வந்து ஆன்டிபயோட்டிக் அண்ட் ஆன்டி நியோபிளாஸ்டிக் ஏஜென்ட்ஸ், அதாவது ஆன்டி கேன்சர். இங்கே ஆன்டி கேன்சர் ட்ரக் கிளாஸிஃபிகேஷன் படிச்சுட்டு பேசிக்ஸாக ஒரு ஆன்டி கேன்சர் ட்ரக் என்னென்ன டாக்ஸிசிட்டி, என்னென்ன அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அதை கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. ஆன்டி கேன்சர் ஃபுல்லாக லாஸ்ட் டைமில் படிக்கிறது கஷ்டம். ஃபஸ்ட்டு என்னது கிளாஸிஃபிகேஷன், அதனுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ், மூணாவது வந்து ஜென்ரல் டாக்ஸிக் எஃபெக்ட். இந்த மூணை மட்டும் பாருங்கள். ஆன்டி கேன்சர் ட்ரக்கில் வந்து என்னது ஆன்டி கேன்சர் ட்ரக்கில் வந்து கிளாஸிஃபிகேஷன், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் அண்டு ஜென்ரல் டாக்ஸிசிட்டி, இதை மூணு மட்டும் கொஞ்சம் பாருங்கள். கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆன்டிபயோட்டிக்கில் கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ பெனிசிலின் அதனுடைய கிளாஸிஃபிகேஷன், செஃப்லோஸ்போரின் அதனுடைய கிளாஸிஃபிகேஷன், ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன்ஸ், அண்ட் தென் பீட்டா லாக்டமஸ் இன்ஹிபிட்டர்ஸ்னா என்ன, அதாவது பெனிசிலினேஸ் இன்ஹிபிட்டர்ஸ்னா என்ன, அதாவது அது கீழே என்னென்ன ட்ரக்ஸ் இருக்குது, செல்பாக்டம், டேசோபாக்டம், கிளாவலினிக் ஆசிட்ஸ், அதை கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டெட்ராசைக்ளின் பார்த்துக்கோங்க.
அதாவது ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ், குளோரோஃபினிகால்னுடைய ஃபார்மகாலஜி பார்த்துக்கோங்க, அதனுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அமினோ கிளைகோசைட்ஸ் ஆன்டிபயோட்டிக்னுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ், அமினோ கிளைகோசைட்ஸ்னுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ். முக்கியமானது வந்து டாக்ஸிக் எஃபெக்ட், இது கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. இதிலிருந்து அடிக்கடி டாக்ஸிசிட்டி இருந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அப்போ நான் ஃபைனலாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது திரும்ப நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃபார்மகாலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் ஃபார்மகாலஜி முடிச்சதுக்கப்புறம் ட்ரக் கிளாசிஃபிகேஷன், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ், சம் இம்பார்ட்டன்ட் ட்ரக்ஸ்னுடைய கம்ப்ளீட் ஃபார்மகாலஜி, டாக்ஸிசிட்டி அண்ட் ஆன்டிடோட்ஸ், அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் டாக்ஸிசிட்டி ஸ்டடின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராக்டிக்கல் ஃபார்மகாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும். ஓகேங்களா? ஸோ அக்யூட் டாக்ஸிசிட்டி ஸ்டடினா என்ன, க்ரானிக் டாக்ஸிசிட்டி ஸ்டடினா என்ன, சம் ஆர்கான் டாக்ஸிசிட்டி ஸ்டடி, டெரட்டோஜெனிசிட்டினா என்ன, ஹெப்படோடாக்சிட்டினா என்ன, நெஃப்ரோடாக்சிட்டினா என்ன. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டாக்ஸிசிட்டி ஸ்டடி பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. அக்யூட்னா என்ன, சப்க்ரானிக்னா என்ன, க்ரானிக் டாக்ஸிசிட்டி ஸ்டடினா என்ன, ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடினா என்ன, கிளினிக்கல் ட்ரையல்ஸில் எத்தனை ஃபேஸ் இருக்குது, ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடினா என்ன. ஸோ இதை பற்றி கொஞ்சம் இந்த பேசிக்ஸாக டாக்ஸிசிட்டி ஸ்டடியில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அண்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ரிகார்டிங் ஃபார்மகாலஜி. நெக்ஸ்ட் கம் ஃபார் ஃபார்மகாக்னசி, லாஸ்ட் சப்ஜெக்ட், முக்கியமான சப்ஜெக்ட், ஈக்குவல் டு ஃபார்மகாலஜி, ஃபார்மகாலஜிக்கு ஈக்குவலான சப்ஜெக்ட், முக்கியமான சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு நாம் எடுக்கக்கூடியது க்ரூட் ட்ரக் கிளாசிஃபிகேஷன்ஸ், based on taxonomical, based on chemical, based on alphabetical order and based on therapeutics. ஓகேங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டாக்ஸானமிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு. ஸோ பேஸ்ட் ஆன் தயர் ஆரிஜின்ஸ், அதாவது பேஸ்ட் ஆன் என்னது ஃபேமிலி, பேஸ்ட் ஆன் பயாலஜிக்கல் சோர்சஸ். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் ஆரிஜினை பொறுத்து அதனுடைய கிளாஸிஃபிகேஷன் வந்து டாக்ஸானமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸ், அதனுடைய கெமிக்கல் கான்ஸ்டன்ட் என்னென்ன, பேசிக் கெமிக்கல் கான்ஸ்டன்ட் ஆல்கலைடா, கிளைகோசைடா, டேனினா. ஸோ அதனுடைய கெமிக்கல் கான்ஸ்டன்ட் பேஸ் பண்ணி அதனுடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அல்ஃபபெட்டிக்கல் கிளாஸிஃபிகேஷன், நெக்ஸ்ட் தெரப்பியூட்டிக் கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஸோ அதனுடைய என்ன எஃபெக்ட், ஓகேங்களா, என்ன ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட், அந்த மாதிரி தெரப்பியூட்டிக் பேஸ்டாக வந்து பார்த்துக்கோங்க. லைக் கார்பனேட்டிவா, ஸோ டாப்பிக்கலுக்கு யூஸ் பண்ணுறோமா, ஓகேங்களா, ஃப்ளவரண்ட்டா, ஓகேங்களா, ஆன்டி டயபெட்டிக் ஆக்டிவிட்டி இருக்கா. ஸோ இந்த மாதிரி அதனுடைய தெரப்பியூட்டிக் பேஸ் வச்சு கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு என்னுடைய சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்து ஒரு முக்கியமான 6 விஷயத்தை எழுதிக்கோங்க. ஒன்று வந்து சினானிம்ஸ், ரெண்டாவது வந்து பயாலஜிக்கல் சோர்ஸ், மூணாவது வந்து அந்த ஃபேமிலி, அந்த க்ரூட் ட்ரக்ஸ்னுடைய ஃபேமிலி, நாலாவது வந்து இம்பார்ட்டன்ட் முக்கியமான கெமிக்கல் கான்ஸ்டிடியூட்ஸ், அஞ்சாவது வந்து யூஸ். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா க்ரூட் ட்ரக்ஸ் என்னென்ன ட்ரக்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இங்கே பேசிக்ஸாக பாருங்களேன். ஸோ ஃபார்மகாக்னசி ஆஃப் செகண்டரி மெட்டபாலிட்ஸ், அல்கலைட்ஸில் வின்கா, ராவுல்ஃபியா, பெல்லடோனா, ஓபியம். கார்டியாக் கிளைகோசைட்ஸ் அண்ட் ட்ரைடெர்பினைட்ஸில் வந்து லிக்கோரைஸ், டயஸ்கோரியா, டிஜிட்டாலிஸ். அண்ட் தென் வாலட்டைல் ஆயிட்ஸில் வந்து மென்தா, க்ளோவ், சின்னமன், ஃபெனல், கொரியாண்டர்ஸ். ஓகேங்களா? டேனினில் வந்து பிளாக் அண்ட் பேல் கேட்டச்சு. ரெசின்ஸில் வந்து பென்சோயின், ஜிஞ்சர், அசஃபோட்டிடா, கோலஃபோனி. கிளைகோசைட்ஸில் வந்து சென்னா அண்ட் ஆலோஸ். இந்த மாதிரி எண்ணி ஒரு 20 க்ரூட் ட்ரக்ஸ் இருக்குது. அந்த 20 க்ரூட் ட்ரக்ஸ்னுடைய சினானிம்ஸ், பயாலஜிக்கல் சோர்ஸ், ஃபேமிலி, கெமிக்கல் கான்ஸ்டிடியூட், யூசஸ் அண்ட் சம் இம்பார்ட்டன்ட் க்ரூட் ட்ரக்ஸ்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட், ஐடென்டிஃபிகேஷன், ஐசோலேஷன், கல்டிவேஷன். ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ராஸ்கோபிக்கல் கேரக்டர்ஸ் அண்ட் மைக்ராஸ்கோபிக்கல் கேரக்டர்ஸ், மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ், அதனுடைய சேஃப், சைஸ், ஓகேங்களா. ஸோ அதனுடைய கலர், அது எல்லாமே வந்து மேக்ராஸ்கோபிக்கல் கேரக்டர்ஸ் அண்ட் மைக்ராஸ்கோபிக்கல் கேரக்டர்ஸ். இதையும் கொஞ்சம் இதில் ஒரு சில முக்கியமான ட்ரக்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஃபார்மசி யூஜி படிக்கும் போதே ஒரு சில சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ட்ரக்கு மைக்ராஸ்கோபிக்கல் கேரக்டர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ட்ரக் மட்டும் மைக்ரோஸ்கோபிக்கல் கேரக்டர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சினானிம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டேபிள் காலம் போட்டு, ஸோ 5, 6, 7 காலம் போட்டு, ஸோ தனித்தனியாக இந்த சைடு க்ரூட் ட்ரக்ஸ், தென் நெக்ஸ்ட் 1, 2, 3, 4, 5ல் வந்து சினானிம்ஸ், பயாலஜிக்கல் நேம், ஃபேமிலி, கெமிக்கல் கான்ஸ்டிடியூட், யூசஸ், மேக்ரோஸ்கோபி அண்ட் மைக்ரோஸ்கோபிக் கேரக்டர்ஸ் தேவைப்பட்டால். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் க்ரூட் ட்ரக் ஸ்டடி. நெக்ஸ்ட் வந்துங்க அடல்ட்ரேஷன் அண்ட் எவால்யூஷன்ஸ் ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், கண்டிப்பாக கேட்பாங்க. என்னென்ன அடல்ட்ரேஷன்ஸ் இருக்குது, அந்த அடல்ட்ரேஷன்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்காக என்னென்ன கெமிக்கல் டெஸ்ட் இருக்குது, என்னென்ன கெமிக்கல் டெஸ்ட் இருக்குது, அது எப்படி டெஸ்ட் பண்ணி எப்படி எவாலுவேட் பண்ணி அந்த அடல்ட்ரேஷனை கண்டுபிடிப்பாங்க. அதை கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டார்ஸ், பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டார்ஸ், அதாவது ஆக்சின், ஜிபர்லின் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ ஒரு கல்டிவேஷனுக்கும் ஃப்ளவரிங்க்கும், ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரூட்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன ஹார்மோன்ஸ், பிளான்ட் ஹார்மோன்ஸ் வந்து
அதனுடைய ஒவ்வொரு ஹார்மோன்ஸ்னுடைய வேலை என்ன, உள்ள செல்லுலார் லெவலில் அதனுடைய வேலை என்னென்ன. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சின், ஜிபர்லின், சைட்டோகைனின், அப்சிசிக் ஆசிட். ஸோ இது போல் ஒரு சில பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், அட்வான்ஸ்டு ஃபார்மகாக்னஸில் நம்ம படிச்சிருக்கிறோம். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்டபாலிக் பயோசிந்தட்டிக் பாத்வே அவங்களே 3 பயோசிந்தட்டிக் பாத்வே கொடுத்துருக்குறாங்க. அதில் முக்கியமானது சிக்கிமிக் ஆசிட் பாத்வே, அசிட்டேட் மெவலனேட் பாத்வே. இந்த 2 முக்கியமான பயோசிந்தட்டிக் பாத்வே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் மாடர்ன் மெத்தட் ஆஃப் க்ரூட் ட்ரக் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ். ஒரு க்ரூட் ட்ரக்லேருந்து கெமிக்கல் கான்ஸ்டியூட்டை வந்து ஐசோலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் இது வந்து இருக்குது, டிகாக்ஷன்ஸ்னால் என்ன, பர்குலேஷன்ஸ்னால் என்னென்ன, சாக்ஸ்கலேட் அப்பாரட்டஸ்னால் என்னென்ன. ஸோ இதை பற்றி பேசிக்ஸாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதிலிருந்தும் கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் எதுவுமே வந்து தவிர்க்க முடியாது. எல்லா சாப்டர்லேருந்தும் கொஷின்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம க்ரூட் ட்ரக்ஸ் பற்றி ஆல்ரெடி படிச்சிட்டோம். இதில் எல்லாமே நம்ம பார்க்கணும். சினானிம்ஸ், பயாலஜிக்கல் நேம், ஃபேமிலி, கெமிக்கல் கான்ஸ்டியூட், யூசஸ், இஃப் நீட், மேக்ரோ அண்ட் மைக்ரோ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஐசோலேஷன் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் ஃபார் பர்டிகுலர் ட்ரக் மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், மென்தால், சிட்ரால், ஆர்டிமிசினின், கிளிசரிசிக் ஆசிட்ஸ், ரூட்டின், அட்ரோபின், குயினின், ரெசர்பைன், கஃபின், போடோஃபிலோடாக்சின்ஸ் அண்ட் குர்குமின். இதனுடைய ஐசோலேஷன் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் மட்டும் படிங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார்மகாக்னஸி லாஸ்ட் டைமில் எல்லா க்ரூட் ட்ரக்ஸையும் உட்காந்து படிக்காதீங்க. க்ரூட் ட்ரக்ஸ்னுடைய கம்ப்ளீட் வந்து இந்த லிஸ்ட், அண்ட் தென் ஐசோலேஷன் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் வந்து இந்த லிஸ்ட். அதை விட்டால் அடல்ட்ரேஷன், பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அண்ட் பயோசிந்தட்டிக் பாத்வே. அவ்வளோதாங்க. ரொம்ப ஷார்ட். கிட்டத்தட்ட 1 வீக்கில் நம்ம ஃபார்மகாக்னஸியை கவர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இன்றைக்கி வந்து நமக்கு அவங்க கொடுத்த சிலபஸ் பேஸ் பண்ணி எதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். லாஸ்ட் டைமில் எப்படி படிக்கிறதுன்னு கொஞ்சம் பார்த்தோம். ஸோ நம்ம இங்கே வந்து லாஸ்ட் டைமில் எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸையும் நாங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை. ஏன் அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைமில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆல்ரெடி என்ன படிச்சிங்களோ, உங்கள் கிராஜுவேட்டில் என்ன படிச்சிங்களோ, மெட்டீரியல்ஸ் அண்ட் புக்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, ப்ளஸ் வந்து கூகுள் இருக்குது. ஸோ எது டைப் பண்ணாலும் வரப்போகுது. ஸோ எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. நம்ம சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வந்து சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னுடைய லெக்சர்ஸ் வந்து ரெகுலராக வரும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப உங்கள் ஸ்டடிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.